வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டான முறுக்கு செய்ய போகிறோங்க. டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு நாம் முறுக்கு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி அந்த முறுக்கு ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பொதுவாக முறுக்கு செய்யணுன்னா அரிசி ஊற வைக்கணும், கிரைண்டரில் ஆட்டணும். ஸோ ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம ரெடி பண்ணவே மாட்டோம் முறுக்கு. ஆனால் இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான மாவு வச்சு டீ போடுற நேரத்துலேயே பார்த்திங்கன்னா முறுக்கு செய்ய போகிறோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த முறுக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி இன்ஸ்டன்டான இந்த முறுக்கை செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கோம். வீட்டில் இருக்கிற பச்சரிசியை அரைச்சி சலித்து எடுத்திருக்கேன் 2 கப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் சலித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த வெண்ணெய் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு எல்லாமே. அதனால் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் 1 கப் தண்ணி எடுத்துக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாம் மாவு பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ வீட்டில் நம்ம அரைச்ச மாவுக்கும் கடையில் நீங்கள் அரிசி மாவு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் பக்குவம் பார்த்து தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த 2 கப் அரிசி மாவுக்கு எனக்கு 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பக்குவம் ரொம்ப முக்கியமாகவே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓமப்பில் எடுத்து நல்லா அலசி சல்லடை போட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொஞ்சமாக காரத்துக்கேற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவோட பிசைஞ்சு விட்றலாங்க. மிளகாத்தூளும் ஓமப்பில்லும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. மாவு வந்து ஒன்று கூடி வரணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ண ஆயிலாக எடுத்துக்கணுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஊற்றுனாவே நுர வருது, உங்களுக்கே தெரியுதா? அந்த மாதிரி ஹீட்டான ஆயில் எடுத்துகிட்டு பார்த்து சுட்டுடாமல் இந்த மாதிரி பிணைஞ்சு விட்றலாம். பாருங்கள் நல்லா ஆயில் ஊற்றினோன்னா கொஞ்சம் மாவு உங்களுக்கு இலக்கம் கொடுக்கும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா லூஸாக இருக்குது மாவு. இந்த பதம் வந்து உங்களுக்கு இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பக்குவம் கரெக்டுங்க. அவ்வளோதான். நாம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ உடனே நம்ம டக்குன்னு முறுக்கும் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு பொடி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டு வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு மாவு. அதனால் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எண்ணெய் போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஸ்டார் கண் இருக்கும் இல்லைங்க, அந்த பிளேட் தான் எடுத்திருக்கேன் முறுக்கு பொடிக்கு. இப்போ இதை நம்ம செட் பண்ணி மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நீங்கள் புளி நிறையா போட்டுக்கலாம். 3/4 அளவுக்கு போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அமுத்தி புளிகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பாருங்கள் நான் ஒரு கடாயில் ஆயில் போட்டு வச்சுட்டு நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விட்றணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயில் வர ஆவி கையில் பட்டு சுட்டுரும். ஸோ அதனால் பாருங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விட்ருங்க. நல்லா எல்லா எண்ணெய் வழியே புளிஞ்சு விட்றலாம். நீங்கள் பாருங்கள் புளிஞ்சு விட்டாச்சு. கொஞ்சம் நுரைய அடங்கினதுக்கு அப்புறமா நான் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நுரைய அடங்கிடுச்சு. இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாங்க. உடனே திருப்பினீங்கன்னா மாவாக இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் லைட்டாக வேகணும். பாருங்கள் நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 தடவை 2 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கையில் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடையில் உங்களுக்கு வந்து முறுக்கு கருகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம். டீ வைக்கிற நேரத்தில் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க. டீ வச்சுட்ருக்கலாம் அந்த அடுப்பில். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா முறுக்கு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோன சிம்பிளான இந்த முறுக்கு ரெசிப்பிங்க. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன்.
நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போடுறதுக்குள்ளே மாவு வந்து உங்களுக்கு காஞ்சிராமல் மாவை மூடி வச்சுக்கணும். நீங்கள் நம்ம எடுத்த மிக்சிங் பவுலில் இருக்கிற மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு மாவு எடுக்கல மூடி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு வந்து காஞ்சிடாமல் கரெக்டான பக்குவமாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நாம் இப்போ முறுக்கை எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம முறுக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ ரெடி பண்ணுற நேரத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாம் வந்து பேக்கரியில் வாங்குறப்ப கருகாப்பிலையிலலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கல. பார்த்திங்கன்னா நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி செய்கிறப்ப கடையில் வாங்கினா ஒரு ஃபீலே இருக்குங்க உங்களுக்கு இந்த முறுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான இந்த முறுக்கு ரெசிப்பியை நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே டீக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி, பாய்.